நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லேட்டஸ்ட் காஃபி டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ரிவிட் ஓப்பன் பண்ண உடனே மாடல்ஸ் ஃபேமிலிஸ் இருக்கு. ஃபேமிலியில் நீங்கள் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. டேபிள் வந்து ஃபேமிலி டைப் ஃபர்னிச்சர்ன்றதில் ஃபர்னிச்சர் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் இதில் வித் லென்த் ஹைட் சேஞ்ச் பண்ணுறேன்டா பேராமீட்டர் இதில் வித் லென்த் ஹைட் சேஞ்ச் பண்ணுறேன்டா பேராமீட்டர் கொடுத்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கிரியேட் ஆப்ஷன், ரெஃபரன்ஸ் பிளான். அதுக்கு முதல் செய்ய வேண்டியது நீங்கள் யூனிட் செட்டிங் யூஎன் டைப் பண்ணிங்கன்னா யூனிட் செட்டிங் வரும். அதில் நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து மில்லிமீட்டர் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லென்த் வந்து மில்லிமீட்டர், ஏரியா வந்து ஸ்கொயர் மீட்டர். ஓகே, இப்போ கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் பிளான் போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டைமென்ஷன் செக், EQ. Okay, next create reference. Okay, dimension, EQ. Okay, next one the dimension. நெக்ஸ்ட் போகிறது கிளிக் பண்ணிவிட்டு லேபல் கிரியேட் பண்ணுறது பேராமீட்டர்னு சொன்னீங்கன்னா நீல அதான் உயரத்தை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். கிரியேட் பண்ணி முடிஞ்சோடனே அதுக்காக செட் பண்ணுறது கிளிக். இப்போ நான் 400 mm வந்து வித்துன்னு கொடுக்குறேன். நான் ஓகே அப்ளை. நான் ஓகே, இதை வந்து இரண்டும் 400, இதை லென்த்னு கொடுக்குறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஃபேமிலி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் லென்த் வந்து நம்மளுக்கு தேவை ஒரு 1200, வித் வந்து 600. ஓகே ஓகே, இது வந்து கிரியேஷன் வந்து செட் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா இது வந்து EQவில் இல்லை. இப்போ ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்க. 1200, 600 mm. ஓகே, அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஹைட்டை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு ஃப்ரண்ட் வியூ போனீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ப்ரௌசரில் இருக்குது ஃபேமிலி டைப்பில் ஃப்ரண்ட் எலிவேஷன். இதில் ஹைட்டை மென்ஷன் பண்ணுறது கிரியேட் ஆப்ஷன், ரெஃபரன்ஸ் லெவல். எனக்கு ஒரு 500ல் வந்து வச்சுக்கொண்டா கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஹைட்டை மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து டேபிள் ஹைட்னு கொடுக்குறேன், TH. ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணுற போகிற ஹைட்டுக்கு வந்து டைமென்ஷன் செக்கிங். ஓகே, அடுத்து வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டர் கொடுங்க. இதை வந்து ஹைட்னு கொடுக்குறேன், டேபிள் ஹைட். ஓகே, ஓகே, இப்போ ஹைட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். 600 ஹைட், TH 600. அப்ளை. ஓகே, சேஞ்ச். இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து அதில் ஸ்டார்ட் பாயிண்டில் இருக்கும் ரெஃபரன்ஸ் லெவலில். இங்கே வந்து நான் எனக்கு தேவை ஃபஸ்ட்டுக்கு அதில் பொட்டம் ஏரியாவில் ஒரு டெக் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு நான் ஓகே, இதில் வந்து எனக்கு அது அப்ளை ஆகணும்னு நினச்சிங்கன்னா கிரியேட் ஆப்ஷன் போங்க. கிரியேட்டில் எக்ஸ்ட்ரூஷன், பிளாண்ட், ரிவால்வ், ஸ்வெப்ட், பிளாண்ட், ஒயிட் ஃபார்ம் இருக்குது. நான் எக்ஸ்ட்ரூஷனில் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது செட் ஒர்க் பிளான். செட் ஒர்க் பிளான் போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கிரியேட்
எக்ஸ்பிரஷன், இது செட் ஒர்க் பிளான் அல்லது பிக்கப் பிளான். செட் ஒர்க் பிளான் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் லெவல் தான். ஓகே, இப்போ வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். நான் ஓகே எல்லாம் லாக் பண்ணுங்க. இதில் வந்து அடுத்து இதில் இந்த கோனர் வந்து ஃபில்லட் ஆர்க்கில் வரணும்னு சொன்னால் இது கிளிக் பண்ணிட்டு ஓகே ஓகே எனக்கு சேம் டைப் எடுத்துக்கலாம். 100 mm கொடுக்குறேன். 100 ஓகே. அதான் இது இங்கே அப்ளை ஆகணும்னு வச்சிங்கன்னா காப்பி வந்து மிரர் பண்ணுங்க. காப்பி மிரர். ஓகே, இதை வந்து ட்ரிம் ஆப்ஷன் பேசி கட் பண்ணுங்க. இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது ரெஃபரன்ஸ் லெவல். இதில் வந்து எக்ஸ்பிரஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட்னு இருக்குது. இதை வந்து நான் வந்து எனக்கு ஒரு பட்டமில் வர டெக்னிக் லைக்க தாங்கிறதுக்கு வைக்கிறதால இதுக்கு நான் கிரியேட் பண்ணுற போகிறது ஒரு 100 mm 4 inches. ஓகேண்ணா. ஓகே, இதில் லெக்க தாங்கிறதுக்கு ஒரு டெக்கானி கிரியேட் பண்ணுறேன். அது 100 mm கொடுக்குறேன். இப்போ 3D செக் பண்ணுறேன் நான். ஓகே, அடுத்தது வந்து இதே கேட்டகரி தான் எனக்கு இதில் டெக்காக வரப்போகுது. மேசரை கொப்பி அதிகம் வந்தால் கொப்பி எடுங்க. கொப்பி செலெக்ஷன் கன்ஸ்ட்ரைன் எடுத்து விட்டுட்டு இதில் இருந்து எனக்கு இங்கே தேவை. ஓகே, நான் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இப்போ 3D வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து லெக் கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து ரெஃபரன்ஸ் லெவல் தேவையில்லை. ஃப்ரண்ட் ரைட் எலிவேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த பொசிஷனில் இந்த சைட்டுக்கு ஒரு லெக் தேவைன்னு சொன்னீங்கன்னா கிரியேட் ஆப்ஷன் போய்த்து நீங்கள் எக்ஸ்பிரஷனில் கிரியேட் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஸ்வீப் பிளண்டில் கிரியேட் பண்ணலாம். நான் ஸ்வீப்பில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸ்கெட்ச் பாத் எனக்கு இடத்துல வரணும். ஓகே, நான் ஃபினிஷ். இதான் பாத். இதை நீங்கள் கிரியேட் பண்ணுறது ஃபினிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் எடிட் ப்ரொஃபைல் போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்கும். இவ்விடத்துல எனக்கு வரணும். இதை நான் வந்து பிக் லைன் போயிட்டு எனக்கு ஒரு 200 நான் ஓகே ஓகே 200 தேவையில்ல. ஒரு அதுக்கு முதல் மூவ் பண்ணுறேன். ஒரு 300 mm. ஓகே ஓகே, இதை டைமென்ஷன் செக் பண்ணிங்கன்னா எனக்கு 100 mm. ஓகே, அது இந்த பொசிஷன் 100 mm. பார்டர்ல இப்போ ட்ரிம் ஆப்ஷன் பற்றி கட் பண்ணுங்கண்ணா. எதில் அந்த லைக்கும் வந்து ஃபில்லட் ஆர்ச் வடியில் ஆக் வடியில் வரணும்னா அதையும் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, இதில் டயமீட்டர் 30 சேஞ்ச் பண்ணலாம். நான் ஒரு 30, இது ஒரு 30 mm. ஓகே, இது ரெண்டையும் காப்பி எடுக்கலாம். நீங்கள் அது பண்ணுங்க. இதை வந்து ட்ரிம் ஆப்ஷன் போய் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் 3D பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாத் வழியாக இது ட்ராவலிங் cannot overlapping lines.
ஓகே ஃப்ரண்ட் எலிவேஷன் டிஃபரன்ஸ் லெவல் இதில் வந்து ஓவர்லாப்பிங் இருக்குது. அவனோட செட் போகிறேன். இதில் உள்ளதை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் ஓகே. இப்போ வந்து 3D செக் பண்ணுங்கள். ஃபினிஷிங் நான் ஃபினிஷ். ஓகே, அது லேட்டஸ்ட் ப்ராஃபிட்டபிள். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ரெஃபரன்ஸ் லெவல் இல்லை போய் இதை காப்பி எடுங்க. காப்பி செலெக்ஷன் நான் ஓகே. ஓகே, இப்போ வந்து நீங்கள் 3Dயில் பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ ஹைட்டை கொஞ்சம் குறைப்போம். ஓகே, நீங்கள் ஹைட் குறைக்கும் போது அங்கே பேராமீட்டர் செக்கிங்கில் ஏதோ ப்ராப்ளம், நீங்கள் இதை வந்து மூவ் பண்ணி கொள்ளலாம். லாக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண முடியும். மூவ் ஓகே. கிளியர். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்குரிய மேலே அந்த டெக்கில் வந்து டேபிளில் ஒரு 6 mm கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ண போகிறவங்க அதை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் ஆப்ஷன், எக்ஸ்ட்ரூஷன். இதை வந்து 3D வியூவில் வந்து பாட்டம் ஏரியா போங்க. நான் ஓகே. இப்போ வந்து கிளிக். இது வந்து 6 mm கிளியர் கிளாஸ் ஆன ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இதில் வந்து இது வந்து 6 mm 12 mm 10 mm. ஃபினிஷ். இப்போ வந்து சொன்னால் 3D வியூவில் செக் பண்ணுங்க. இது பட்டத்தில் வந்து இதை காப்பி பண்ணுங்க. ஃப்ரண்ட் மூவ் பண்ணுங்க. அது வந்து நீங்கள் கிளியராக செய்யறேன்னு சொன்னால் இதுக்கு போயிட்டு செய்யலாம். எனக்கு பேக் பிளான் செட் பண்ணி கிரியேட் பண்ணணும். நான் ஓகே. இதில் டாப்பில் வந்து டெக்கில் வந்து நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் 10 mm கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம செய்ய போகிறது கலர் அல்லது மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது. இப்போ மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் மெட்டீரியல்ஸ்னா மேனேஜ் ஆப்ஷன் எடுத்து மெட்டீரியல்ஸ். இப்போ கிரியேட் ஆப்ஷன் ரீநேம். இதில் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். கிளாஸ் கிரியேட் அல்லது ரெட் கலர் வந்து ஓகே. பெயிண்டிங் போயிட்டு ஓகே. ரெட். இது வந்து கிராஃபிக்ஸ் ரெண்டர் லேமராங்க. யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் அப்ளை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இதை காப்பி எடுக்கிறேன். இது வந்து ஒயிட் கலர். ஓகே. ஒயிட் கலர். இதெல்லாம் வந்து அப்பியரன்ஸ் போயிட்டு ஆப்ஷன் போயிட்டீங்க. கலர் போனீங்கன்னு சொன்னால் பவுடர் கோட். அடுத்து நீங்கள் என்ன மாதிரி சொல்லுங்க. ஆல்ரெடி கிளாஸ் புதிய கலர் இருக்குது. நம்ம இனி அப்ளை பண்ணணும். எனக்கு இது டப் வந்து கிளாஸ் கேட்டகரி மெயின்டைன் பண்ணணும்.
சொன்னால் கிளாஸ் ஆப்ஷன் போயிட்டு நான் ஓகே. இதில் வந்து எனக்கு இது ஃபுல்லாக வந்து ரெட் கலர் வரணும்னு சொன்னீங்கன்னா ரெட் கலர் போயிட்டு ரெட் ஓகே. இதுவும் வந்து ஃபுல்லாக ரெட் கலர் வரணும்னு சொன்னீங்கன்னா ஓகே. இதுவும் ரெட் கலர். இதுவும் ரெட். ஓகே. இப்போ வந்து ஒரு டேபிள் காஃபி டேபிள் கிரியேஷன் கம்ப்ளீட். இதை வந்து நீங்கள் சென்டர் ஆப்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் கிளியராக வழங்கும். மற்றதுக்கு இதில் வந்து செப்பரேட்டாக வந்து பெயிண்ட் பண்ணலாம் ஒவ்வொரு பொசிஷனுக்கும். அதை எப்படி செய்யறது பார்ப்போம். இந்த மேல் டாப் வந்து எனக்கு வந்து ஒயிட் கலரில் தேவைன்னு சொன்னால் மேனேஜ் ஆப்ஷன் போய்ட்டு நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு பெயிண்ட் கொடுத்து கொள்ளலாம். எப்படி செய்யறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது நீங்கள் என்ன செய்யணும், மாடிஃபை பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பெயிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இதில் டாப் ஏரியா ஒயிட் கலர் இருந்தால் ஓகே. இதில் இந்த போர்ஷன் இந்த ஸ்லைட் ஒயிட் கலர் ஓகே. நெக்ஸ்ட் இதில் இந்த இதுவும் ஒயிட் வரணுங்களா நான் ஓகே. அதே மாதிரி இதுவும் ஒயிட் ஒயிட் ஓகே. நம்ம வேண்டிய மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு காஃபி டேபிள். இதில் வந்து நீங்கள் ரெட் கலர் கொஞ்சம் ரெட் கலரில் பிரைட்னஸ் போட்டு செக் பண்ணி கொள்ளலாம். roughness, brightness. Okay. Any type of color you change. Now okay. Or latest coffee table எப்படி create பண்றேன்னு பார்த்துருக்கோம். Next classல another family create பண்றது.